மனிதன் இறந்த பிறகு என்ன ஆகிறது? ஆத்மா எங்கே செல்கிறது? சொர்க்கம், நரகம் உண்மையிலேயே இருக்கிறதா? இந்த உலகத்தில் அதிக மர்மம் நிறைந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் ஒரு பழமையான இந்து நூல் உள்ளது. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் தமிழ் பாட்காஸ்ட். இன்று நாம் பார்க்க போவது கருட புராணத்தின் முழு கதை. சுருக்கமா, ஒரு நாள் விஷ்ணுவின் வாகனமான கருடன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். அவன் மனிதர்களின் வாழ்க்கையை கவனித்தான். சிலர் நல்லவர்களாக வாழ்ந்தும் துன்பப்படுகிறார்கள், சிலர் பாவம் செய்தும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள கருடன் மகாவிஷ்ணுவிடம் சென்றான். பிரபு, மனிதன் இறந்த பிறகு என்ன ஆகிறது? ஆத்மா எங்கே செல்கிறது? பாவம் புண்ணியம் உண்மையிலேயே பலன் தருகிறதா? அப்போது மகாவிஷ்ணு சிரித்தபடி உலகின் மிகப்பெரிய ரகசியத்தை விளக்கத் தொடங்கினார். கருடா, இந்த உடல் அழியும், ஆனால் ஆத்மா அழியாது. மனிதன் செய்த ஒவ்வொரு செயலும் கர்மாவாக சேமிக்கப்படுகிறது. அவன் பேசும் வார்த்தை, செய்யும் செயல், நினைக்கும் எண்ணம் எல்லாமே கணக்கில் வரும். விஷ்ணு தொடர்ந்தார். மரணம் வரும் நேரத்தில் ஆத்மா மெதுவாக உடலை விட்டு வெளியேறும். அந்த நேரத்தில் மனிதன் தனது குடும்பத்தினரை பார்க்க முடியும், பேச முயற்சிப்பான். ஆனால் யாராலும் கேட்க முடியாது. பின்னர் யமதூதர்கள் வருவார்கள். நல்லவர்களுக்கு அவர்கள் அமைதியாக தோன்றுவார்கள். பாவம் செய்தவர்களுக்கு அவர்கள் பயங்கரமாக தெரியும். கருட புராணத்தின்படி இறந்த ஆத்மா 13 நாட்கள் வீட்டை சுற்றி இருக்கும் குடும்பம் அழுவதை பார்க்கும், தன்னுடைய உடலை எரிப்பதையும் காணும். அதனால்தான் தர்ப்பணம், பிண்டம், சிராத்தம் போன்ற சடங்குகள் செய்யப்படுகின்றன. அவை ஆத்மாவிற்கு சக்தி தரும் என்று கூறப்படுகிறது. 13ஆம் நாளுக்கு பிறகு ஆத்மா யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படும். அந்த பாதை மிகவும் பயங்கரமானது. அங்கு நெருப்பு பாதைகள், இருண்ட காடுகள், விஷ ஜந்துக்கள் கத்தும் ஆத்மாக்கள் இருக்கும். பாவம் செய்தவர்கள் அதிக வேதனை அனுபவிப்பார்கள். அந்த பயணத்தில் மிக பயங்கரமான இடம் வைதரணி நதி. இந்த நதி இரத்தம், நச்சு, அழுகிய உடல்கள் நிறைந்ததாக கூறப்படுகிறது. நல்ல கர்மா செய்தவர்கள் எளிதாக கடந்து விடுவார்கள். பாவிகள் மிகவும் துன்பப்படுவார்கள். இறுதியாக ஆத்மா யம அவர்களின் சபைக்கு கொண்டு செல்லப்படும். அங்கு சித்திரகுப்த மனிதனின் வாழ்க்கை முழுவதையும் வாசிப்பார். யாருக்கு உதவினான், யாரை ஏமாற்றினான், என்ன பாவம் செய்தான், என்ன புண்ணியம் செய்தான், எல்லாம் கணக்கிடப்படும். பிறகு யமன் தீர்ப்பு வழங்குவார். கருட புராணத்தில் 28 வகையான நரகங்கள் கூறப்படுகின்றன. சில முக்கியமானவை: 1. தாமிஸ்ரம், பிறரின் செல்வம், மனைவி, சொத்தை அபகரித்தவர்கள் செல்லும் நரகம். 2. அந்த தாமிஸ்ரம் குடும்பத்தை ஏமாற்றி துரோகம் செய்தவர்கள் அனுபவிக்கும் இருள் நிறைந்த நரகம். 3. ராவுரவம், மற்ற உயிர்களுக்கு கொடுமை செய்தவர்கள் துன்பப்படும் இடம். 4. மகாராவுரவம், அதிக கொடூரமானவர்களுக்கு இன்னும் பயங்கரமான தண்டனை. 5. கும்பிபாகம், உயிரினங்களை கொன்று சாப்பிட்டவர்களை கொதிக்கும் எண்ணெயில் வேதனைப்படுத்துவார்கள். 6வது காலசூத்திரம், பெற்றோர், குரு போன்றவர்களை அவமதித்தவர்கள் துன்பப்படும் இடம். 7வது அசிபத்திரவணம், தர்மத்தை விட்டு தவறான பாதையில் சென்றவர்களுக்கு கூர்மையான இலைகள் கொண்ட காடு. 8. சூகரமுகம், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர்களுக்கு தண்டனை. 9. அந்த கூபம், பிற உயிர்களை துன்புறுத்தியவர்கள் விஷ ஜந்துக்களால் வேதனைப்படுவார்கள். 10. கிருமி போஜனம், சுயநலமாக வாழ்ந்தவர்கள் புழுக்களால் சாப்பிடப்படுவார்கள். 11. சந்தம்சம், திருடர்கள் மற்றும் மோசடி செய்பவர்களுக்கு இரும்பு கருவிகளால் தண்டனை. 12. தப்த சூர்மி, ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு நெருப்பு வேதனை. 13. வஜ்ர கண்டக, காம ஆசையால் பிறரை காயப்படுத்தியவர்கள் முள் மரங்களில் வீசப்படுவார்கள். 14. வைதரணி, இது இரத்தம், நச்சு, துன்பம் நிறைந்த பயங்கர நதி. 15. பூயோதம், அழுக்கு மற்றும் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு தண்டனை. 16. பிராணரோதம், அப்பாவி உயிர்களை கொன்றவர்களுக்கு தண்டனை. 17. விசசனம், அதிக அகந்தையுடன் பிறரை துன்புறுத்தியவர்களுக்கு. 18. லாலாபக்ஷம், காமவெறியால் தவறான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு. 19. சாரமேயாதனம், திருடர்கள் மற்றும் கொடுமை செய்பவர்களை நாய்கள் தாக்கும். 20. அவ்வீசி, பொய் சாட்சி கூறியவர்கள் முடிவில்லாத வேதனை அனுபவிப்பார்கள். 21. அயஹ்பானம், மது மற்றும் தவறான பழக்கங்களில் ஈடுபட்டவர்களுக்கு உருகிய இரும்பு குடிக்க வைப்பார்கள். 22. க்ஷாரகர்தமம், அகந்தை மற்றும் பிறரை இழிவாக நினைத்தவர்களுக்கு. 23. ரக்ஷோகணம், மனிதர்களை பலியிட்டவர்கள் மற்றும் கொடூரர்கள் செல்லும் இடம். 24. சூலப்ரோத்தம், கொலைகாரர்களுக்கு கூர்மையான ஆயுத தண்டனை. 25.
தண்ட சூகம், பாம்புகள் போன்ற உயிர்களால் கடிக்கப்படும் தண்டனை 26. அவத நிரோதனம், பிறரை சிறையில் அடைத்து துன்புறுத்தியவர்களுக்கு 27. அபரியாவர்த்தனம், விருந்தினர்களை அவமதித்தவர்களுக்கு 28. சூசி முகம், அதிக பேராசை கொண்டவர்கள் ஊசிகளால் வேதனைப்படுவார்கள். ஒவ்வொரு நரகமும் மனிதன் செய்த பாவத்திற்கு ஏற்ப தண்டனை வழங்கும் இடமாக கூறப்படுகிறது. நல்லவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள். அங்கு அமைதி, ஆனந்தம், தேவ இசை, அழகிய தோட்டங்கள் இருக்கும். ஆனால் சொர்க்கமும் நிரந்தரம் இல்லை. புண்ணியம் முடிந்ததும் மறுபிறவி கிடைக்கும். விஷ்ணு கூறினார், கருடா, கர்மாவே அடுத்த பிறவியை தீர்மானிக்கும். அதன்படி ஒருவர் மனிதன், விலங்கு, பறவை, செல்வந்தன், ஏழை என பல பிறவிகளை எடுக்கலாம். இதுவே சம்சாரம், பிறப்பு இறப்பு சுழற்சி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு நிலை உள்ளது. அதுதான் மோட்சம், அதாவது மறுபிறவி இல்லாத நிலை, பரமாத்மாவுடன் இணைதல். அதை அடைய உண்மை, தர்மம், பக்தி, கருணை தேவை என்று விஷ்ணு கூறினார். கருட புராணம் நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக. நல்லதை செய், பிறருக்கு உதவு, தர்மமாக வாழ், ஏனெனில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் இருக்கிறது. இந்த பாட்காஸ்ட் பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் தமிழ்.